பத்தடி வழி கட்ட உள்ள எப்படி சார் ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா கூட फोन मट्ट पण्णु ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பண்ணு ஹலோ ஹலோ நான்
டிவி ரிப்போர்ட்ரு அந்த பாட்டியோட phone நான் வாங்கி வச்சுக்கிறேன் கையில். குடியாத்தம் கேவி குப்பம் வட்டத்தில் உள்ள வீரச்செட்டிப்பள்ளி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த துருவம் என்ற கிராமத்தில் இன்று மதியம் 3 மணி அளவு 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை சிறுத்தை காட்டு விலங்கு கடித்து அவங்க உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. இந்த அதனால இந்த கிராம மக்கள் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில் எங்களுக்கு சாலை வசதி, அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. டிஎஃப்ஓ, எஸ்பி இவங்களோட இங்கே ஆய்வு செய்தோம். இங்கே உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை, இங்கே இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான இன்ன பிற அடிப்படை வசதிகளும் விரைவில் நாங்கள் செய்து கொடுப்பதாக இருக்கோம். சோலார் லைட் வேணும், எலக்ட்ரிக் வேலி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா பரிசீலிக்க வாய்ப்பு. ஆமா, அரசாங்கத்தில் இப்ப இதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வந்திருக்குது. இந்த சோலார் வேலி அமைக்கிறதுக்காக நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு அதுக்காகவும் நாங்க ப்ரொபோசல் அனுப்பி அரசு விரைவில் இதற்கான ஆணை பெற்று செய்து கொடுப்பதை நாங்கள் கண்காணிக்கும் பணி எப்போ தொடங்கப்படும்? இல்ல, இன்று காலையில முதல்ல நம்ம ராமாலை, குடியாத்தம் ராமாலை கிராமத்துல காலையில ஒரு சிறுத்தை காலையில 5 மணி அளவில் கிராம பகுதியில பார்க்கப்பட்டதாக சொல்லுது. அதுவும் இந்த வீரச்செட்டிப்பள்ளி ரிசர்வ் ஃபாரஸ்ட் உட்பட்ட பகுதி. இன்னைக்கு இப்போ மத்தியானம் 3 மணிக்கு இங்கே அதனால இப்போ டிஎஃப்ஓ மற்றும் அவங்களுடைய வனத்துறையினர் முழு மூச்சோடு அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வன விலங்குகளை கண்காணித்து விரைவில் இந்த சிறுத்தைகளை பிடிப்பதற்கான பணியிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வணக்கம், என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா இருசப்பன். இது துருவத்தில் இருக்கிறோம். இந்த துருவத்தில் விவசாய குடும்பத்தில் நாங்கெல்லாம் முழுக்க பாத்தீங்கன்னா விவசாயி தாங்க. விவசாயி விட்டா எங்களுக்கு வேற எந்த இதுவும் தெரியாதுங்க. சொந்த இந்த ஊர்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இன்னைக்கு நிலத்துல அந்த பாப்பா அவங்க அப்பா எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க மாமாவும் எங்க மாமாவுடைய ஒய்ஃப் பொண்ணுதான். அந்த பாப்பா விவசாய நிலம் பண்ணிட்டு இருந்தது. விவசாயத்தில் நடவு நட்டுட்டு இருந்து ரஷ் ரூம் போலான்ட்டு காலையில இருந்து நடவு நட்டுட்டு இருந்ததுங்க. பாத்ரூம் போலான்ட்டு பக்கத்துல வனத்துக்கு போயிருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிறுத்தை கடிச்சு ரொம்ப சோகமா நீங்க கை தனியா, கால் தனியா, தண்டல் தனியா, அப்படியே முண்டமெல்லாம் அப்படியே பிச்சு ஒதிரிச்சிங்க. சிறுத்தை பிடிக்க சொல்லி நாங்க 2 வருஷமா கேள்வி கேட்டுன்னு இருக்கோம். இந்த ஆரப்புல ஒரு கள்ளப்படி குடியாத்தம் ஆரப்பு குடியாத்தம், இது கள்ளப்படி பீட்டு, வீரச்செட்டிப்பள்ளி, அதுக்கப்புறம் பள்ளத்தூர், இது 3 பீட்டு சேர்ற இடம் துருவம். அந்த துருவத்தில் பாத்தீங்கன்னா சொந்த ஊருங்க, துரைமுருகனுடைய சொந்த ஊரு காங்குப்பம், சொந்த தொகுதி, சொந்த ஊருங்க. இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. எங்களுக்கு எதனா பண்ணிருக்காங்களா? இது வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் பண்ணதில்லை. கதிரானந்த் சாரா அவங்க பையன் இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்காவது தெரியுங்களா? கேளுங்க. நம்மளுடைய துரைமுருகனுடைய பையன் எப்படி இருக்கான்னு யாருக்கும் தெரியாதுங்க. சொந்த ஊர்ல இது வரைக்கும் பண்ணது இல்லைங்க. எங்களுக்கு ஒரு போன் வசதி கிடையாது, ஒரு லைட் வசதி கிடையாது, ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா ஒரு 1 நைட்டுக்கு போன் பண்ணிட்டு போறதுக்கான வசதி இல்லைங்க. பஸ் வசதி கிடையாது. இங்க இருந்து அந்த பாப்பா பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் குடியாத்தம் கேஎம்ஜி காலேஜ்ல 2 டிகிரி பண்ணிச்சிங்க. 2 டிகிரி படிச்சு படிப்பு கூட அந்த பாப்பாக்கு நீங்க புரோஜனம் இல்லாம ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னு 1 வருஷமா நிக்கிறீங்க. என்னுடைய அம்மாவா பொண்ணுங்க 1 வருஷமா எனக்கு வேலை இல்லை, வாய்க்கால இல்லை. நான் படிச்ச பட்டதாரிங்க இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் இந்த ஊர்ல படிச்சு பட்டதாரிங்க அந்த பாப்பா. என்னுடைய பேர் இருசப்புங்க. அந்த ரஞ்சிதா. நாங்கள் இப்போ சம்பவம் நடந்ததுக்கு முன்னே 5 மணிக்கே நான் நேரில் பார்த்துட்டு போனேன். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அந்தாண்டிக்கே எங்கள் வீடு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நாங்கள் டெய்லியும் பால் ஊற்றுட்டுக்கு இங்கே துருவம் வரணும். சாயந்தரம் காலையில் போனேன். எங்கள் பாப்பா 11 வயசு ஆகுது. எங்கள் பாப்பா கேர்ள்ஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு, கேவி புக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூல் போயிட்டு அவள் 5 மணி பஸ் இறங்கி மாங்கத்திலிருந்து இங்கேக்கு வீட்டுக்கு வரணும். அந்த குழந்தைக்கு நல்ல மாதிரியே நீங்கள் பார்த்து எதனா நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். சிறுத்தை, புலி, பாம்பு எல்லாத்தையும் நீங்கள் தான் பிடிக்கணும். நல்ல மாதிரியே பார்த்து எங்களுக்கு வெளி போக்குவரத்து எல்லாம் நீங்கள் தான் செஞ்சு கொடுக்கணும். முன்ன சிறுத்தை பிடிங்க, பாம்பு எல்லாம் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் பக்கத்திலே இருக்குது. எங்கள் மாடு ஆடு எல்லாம் சாப்பிட்டு இது 4 முறையும் நாங்கள் ஆளை கடிக்குதுன்னு நீங்கள் தான் பார்த்துருக்கோம்.
6 மணி பஸ்ஸு எல்லாம் வந்து மூலகாந்தத்துலேருந்தே திருப்பின்னு போகுது. பஸ் எதுவுமே வரதில்லை. நாங்களும் இப்போ எங்கள் குழந்தையா பிறந்து இறந்துச்சு ஒன்று. இந்த அவசர உதவிக்கு எதுவுமே இல்லாத நடுக்காட்டில் வீட்லேயே டெலிவரி ஆகி எங்கள் பாப்பா வீட்லேயே இறந்துச்சு. எங்கள் மனநிலை ரொம்ப பாதிப்பட்டு ரொம்ப பயம் இருந்துக்கு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நாங்கள் இப்போ இங்கேருந்து நான் இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி எங்கள் வீட்டுக்கு போகணும். நான் எப்படி போகிறதுன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டு இங்கே நின்று இருக்கேன். என் பேர் ரஞ்சிதா.